ஹாய் ஹலோ வெல்கம் டு திரைமுரசு. இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சியில என்னென்ன புது புது அப்டேட்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில நம்ம முதல்ல பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். அட்லியோட அசிஸ்டண்டா இருந்து டைரக்டர் அறிமுகமானவர் பாக்யராஜ் கண்ணன். இவர் 2016ல ரெமோ படத்தை எடுத்ததன் மூலியமா டைரக்டர் ஆனாரு. சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் நடிச்சு உருவான இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இந்த படத்துக்கு அப்புறமா கார்த்தியை வச்சு சுல்தான் படத்தை எடுத்தாரு பாக்யராஜ் கண்ணன். இந்த படத்தோட படப்பிடிப்பு 2019ல ஆரம்பிச்ச நிலையில படம் 2021ல வெளியானுச்சு. ஆனா கலவையான ரிவ்யூஸ் மற்றும் அப்ப இருந்த கொரோனா லாக்டவுன் காரணமா படம் சரியா போகல. இந்த நிலையில இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் தன்னோட அடுத்த படத்துக்கான வேலையில இறங்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுபடி டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவை வச்சு தன்னோட புது படத்தை எடுக்க இருக்காரு. சமீப காலமாவே எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் கிராஃப் ஏறிக்கிட்டே போகுது. ரீசெண்டா வந்த மார்க் ஆண்டனியும் சரி, ஜிகர்தண்டா XX படமும் சரி, எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பு பேசுபொருளானுச்சு. குறிப்பா ஜிகர்தண்டா XX படத்துல நடிச்சதை பார்த்துட்டு ரஜினியே இந்த காலத்து நடிவேல் அப்படின்னு பாராட்டியிருந்தாரு. இந்த நிலையில எஸ்.ஜே. சூர்யா மற்றும் பாக்யராஜ் கண்ணன் இணைஞ்சிருக்கிறது ஒருவித எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் மற்ற டெக்னீஷியன்ஸ்க்கான அறிவிப்பெல்லாம் சீக்கிரமாவே வெளியாகும்னு சினிமா வட்டாரத்துல சொல்றாங்க. லியோ படத்தை தொடர்ந்து விஜயோட 68வது படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணிட்டு வராரு. AGS நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துல பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகா, லைலான்னு 90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்டார்ஸ் பலர் நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. இந்த படத்துக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது கோட் அப்படின்னு டைட்டில் வச்சிருந்தாங்க. மேலும் இந்த படத்துல இருந்து வந்த 2 போஸ்டர்களும் கவனம் பெற்றுச்சு. இந்த படம் டைம் டிராவலை மையப்படுத்தி உருவாகிறதா சொல்லப்பட்டது. இந்த படத்தோட போஸ்டர்களும் அதை உறுதி செய்யற விதத்துல தான் வந்துச்சு. இப்போ கோட் படத்தோட ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு விஜய். இந்த நிலையில கோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகர் விஜய் அவரோட ரசிகர்களை சந்திச்சிருக்காரு. அது சம்பந்தமான வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அதோட சேர்த்து விஜய் ரசிகர்களுக்கு இன்னொரு ஸ்வீட் நியூஸும் வந்திருக்கு. அதன்படி கோட் படம் வர ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெளியாகுன்ற தகவல் வெளியாகியிருக்கு. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமாவே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா நடிகர் ரஜினிகாந்த் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்துல வேட்டையன் படத்துல கவனம் செலுத்திட்டு வர்றாரு. இதுக்கிடையில அவர் கெஸ்ட் ரோல்ல நடிச்சு உருவாகி இருக்க படம் தான் லால் சலாம். இந்த படத்தை ரஜினியோட மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 3, வைராஜா வை படங்களை தொடர்ந்து தன்னோட 3வது படமா இயக்கியிருக்காங்க. கிரிக்கெட்டை மையமா வச்சு உருவான இந்த படத்துல விஷ்ணு விஷால், விக்ராந்த் 2 பேரும் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இதுல மொய்தீன் பாய் அப்படின்ற மும்பை டான் கேரக்டர்ல நடிகர் ரஜினி கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிரிக்கெட்டை மையப்படுத்தின இந்த படத்துல நடிகர் ரஜினிகாந்தோட சேர்ந்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் டீம் கேப்டனான கபில் தேவும் ஒரு கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த படம் பொங்கலுக்கு திரைக்கு வர்றதா அறிவிச்சிருந்தாங்க. பொங்கலுக்கு கேப்டன் மில்லர், அயலான், மேரி கிறிஸ்மஸ், மிஷன் சாப்டர் 1 ஆகிய படங்கள்லாம் வரிசையா வர இருக்க நிலையில அந்த படங்கள்ல இருந்து தொடர்ந்து அப்டேட் மேல அப்டேட்டா வெளியாகிட்டு இருந்தது. ஆனா லால் சலாம் படத்துல இருந்து எந்த அப்டேட்டும் வெளிவராம இருந்த நிலையில படத்துல இருந்து ஒரு புது அப்டேட் வெளியாகி இருக்குங்க. அதான் பொங்கல் ரிலீஸா அறிவிச்சிருந்த இந்த படம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மறைந்த நடிகர் விஜயகாந்தோட 2வது மகன் சண்முக பாண்டியன் சகாப்தம் படம் மூலியமா ஹீரோவா அறிமுகமானாரு. இந்த படத்துல நடிகர் விஜயகாந்தும் கேமியோ பண்ணிருப்பாரு. இந்த படம் எதிர்பார்த்த வெற்றிய பெறலன்னு தான் சொல்லணும். விஜயகாந்த் அவர் உச்சத்துல இருந்த காலகட்டத்துல விஜய், சூர்யா ஆகியோரோட படங்கள்ல நடிச்சு அவங்களோட வெற்றிக்கு உதவி செஞ்சிருந்தாரு. அதே மாதிரி விஜயும் சூர்யாவும் விஜயகாந்த் மகனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பல கருத்துக்கள்
சமூக வலைதளங்களை வெளியாகிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலையில நடிகர் ராகவா லாரன்ஸ் சண்முக பாண்டியன் நடிக்கிற படத்துல கெஸ்ட் ரோல்ல நடிக்க தயார் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, சினிமா இயக்குனர்கள் யாராச்சும் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வச்சிருந்தாலும் தன்னை அணுக சொல்லி சண்முக பாண்டியன் கூட நடிக்க விருப்பம் தெரிவிச்சிருந்தாரு. இந்த விஷயம் சோஷியல் மீடியால வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இருந்தாங்கன்னு அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது விஜயகாந்த் சாருடைய ஒய்ஃபுடைய சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க, சண்முக பாண்டியன் பார்த்து தம்பி ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கார் மாஸ்டர், நீங்கள் தான் எல்லோரும் பார்த்துக்கணும், நீங்கள் தான் ஒன்றா எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, ஏன்னா விஜயகாந்த் சார் வந்து எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் வந்து எத்தனையோ ஹீரோக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எத்தனையோ தர்ம காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அந்த அம்மா வந்து நீங்கள் தான் இவங்களெல்லாம் பார்த்துக்கணுன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை மட்டும் எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு 2 நாள் அப்படியே யோசனை பண்ணியிருந்தேன், அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோங்கள் நடிக்கிற படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணுவார், அவர் ஃபைட் வந்து பண்ணுவார், சாங் வந்து பண்ணுவார். ஸோ மற்றவங்கள வளர்த்து விடுறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நானும் அவர் கூட இந்த கண்ணு பட போகுதையா படத்தில் வந்து மூக்குத்தி முத்தழகு மூணாம்பரை பொட்டழகு சாங்க்கு நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக ஆடியிருப்பார், என்னையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியாப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பசங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண மனுஷனுக்கு ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு தோணுச்சு. அந்த அம்மா சொன்னது நீங்கள் பார்த்துங்க இந்த பையனான்னு சொன்னோடனே எனக்கு ஒன்று தோணுச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த பையன் படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம இவ்வளோ அன்பு வச்சுருக்கோம்ல விஜயகாந்த் அண்ணன் மேலே, அந்த அன்பை வந்து அந்த பையன் படம் ரிலீஸ் ஆகும்போது அவனுக்கு ஒரு நல்ல படத்துக்கு ஓப்பனிங் கொடுக்கணும். அதுக்கு எவ்வளோ பப்ளிசிட்டி முடியுதோ, அதுக்கு பப்ளிசிட்டிக்காக என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை நான் முழுக்க இறங்கி பண்ணலான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த படக்குழுவினர் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த பையன் பண்ணுற படத்தில் நான் கெஸ்ட் ரோலாக ஒரு ஃபைட்டோ ஒரு சாங்கோ இல்லை சீனோ இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறனோ அவங்க ஆசைப்பட்றாங்களோ அதை நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ ஹீரோ வளர்த்து விட்டுருக்காரு அவர், அவங்க பையன் வளர்றதை நம்ம பார்க்கணும். அதுதான் அவருக்கு நம்ம பண்ணுற தர்மமாகவும் விஜயகாந்த் அண்ணனுக்கு அந்த ஆத்மா சாந்தி அடையும் நான் நம்புறேன். திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். அல்லு அர்ஜுனோட அல வைகுந்தபுரம்லு படத்தை எடுத்த தெலுங்கு இயக்குனர் த்ரிவிக்ரம் இப்போ மகேஷ் பாபுவை வச்சு எடுக்கிற படம் தான் குண்டூர்காரம். அத்தடு கலேஜா ஆகிய படங்களுக்கு அப்புறமா மறுபடியும் மகேஷ் பாபு கூட இணைஞ்சிருக்கிறதுனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. இந்த படத்துல ஸ்ரீலீலா, மீனாட்சி சௌத்ரி, ரம்யா கிருஷ்ணன், ஜெகபதி பாபுன்னு நிறைய பேர் முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிக்கிறாங்க. இந்த படம் வர பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 12ஆம் தேதி வெளியாக இருக்கு. சமீபத்துல இந்த படத்துல இருந்து குர்ச்சி மடத்தம்பட்டி அப்படின்ற பாடல் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் சந்தோஷமா இருந்தது, இதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணிடுவோம், அந்த ஒரு ஒர்க் பண்ணிட்டு இதை ப்ரமோட் பண்ண சொல்லி நம்ம கேட்போம். என்னப்பா படத்துக்கு ஒரு பாட்டு வேணும், பண்ணிட்டேல போ காசு வேண்டியா கிளம்பு அப்படிம்பாங்க. பட் அப்படி இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து இந்த பாட்டை ப்ரமோட் பண்ணணும்னு சொன்னதுக்காக உண்மையாக ஒரு சிரத்தை எடுத்து இந்த படத்தையும் இந்த பாட்டையும் பயங்கரமாக ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக பெரிய நன்றிகள். ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து எல்லாருமே எவ்வளோ தூரம் இறங்கி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இறங்கி இந்த படத்தையும் இந்த படத்தில் இருக்க பாடல்களையும் ப்ரமோட் பண்ணது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா எல்லா ஆர்ட்டுக்குமே அது நான் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த பாட்டில் வந்து கரெக்டாக கிடச்சிது, இந்த படத்துலையும் கரெக்டாக கிடச்சிது. சொன்ன மாதிரி நல்ல டீம் இது. ரொம்ப எல்லோரும் சின்ன பசங்களாக இருந்தாங்க. முதல்ல ஹரிஹரன் வந்து கேட்க சொல்லும்போது எனக்கு சரி ஓகே பண்ணலான்னு போனேன் நான். பட் இட்ஸ் ரொம்ப நல்ல டீம், ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக. ஹரிஹரன் ஒரு அமைதியாக உட்காந்து வேலை வாங்குறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் நைஸ் டீம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இந்த திரைப்படத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. 4 நாள் 3 நாள் இருக்கிற சீனாக இருந்தால் கூட என்னோடய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பில் இத்தனை நண்பர்களுடன் சேர்ந்து நானும் இணைந்ததற்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். சிறிய படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், பெரிய படங்களும் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் ஷீல்டு வாங்குகிறேன் இந்த படத்துக்கு, அதுவும் 50வது நாள் வெற்றி விழா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரியோ அண்ணா. மெயினாக வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சங்கர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சார். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது மெயின் அவங்க தான். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து
எனக்கு சொல்ல தெரியல, இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஜோ வந்து இட்ஸ் எ வெரி ஃபீல் குட் மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் நடித்த படத்துலேயே கொஞ்சம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். அண்ட் எஸ்பெஷலி ஒர்க்கிங் வித் ரியோஸ் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. நிறைய மீட் பண்ணனா கூட அங்கங்கே பார்த்துக்கிறது உண்டு. பட் என்டையர் டீமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இருந்தாங்க. 2 பேர் பற்றி நான் அவசியம் சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஹோட்டல்காரனு தருவார் அவர். அதான் ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் டீம். அதனால தான் அதோட பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50th டே செலிப்ரேஷன் உட்காந்துருக்கோம். அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் த டீம். இந்த ஜோவுக்கு வந்து அவ்வளோ அழகாக மேக்ஸிமம் தேட்டர்ஸ் எப்படி கிடச்சி. இப்போ வந்து தேட்டர் கிடைக்கல, ஒரு வாரத்துக்கு மேலே எங்கே தேட்டர் போகுது, பல விஷயங்களை உடைச்சிருக்கு. ரொம்ப உடக்கமாக, ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல். ஜோங்கிற படம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கிடையாதுங்க. இண்டஸ்ட்ரி பூரா புரட்டி போட்டுடுச்சு, வசூலில் குவிச்சிருச்சு அப்படின்னு தயாரிப்பாளரும் சொல்லலை, டீமும் சொல்லலை. ஆனால் இந்த படம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா சைலண்டாக சம்பவம் பண்ணுச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கம்ப்ளீட் யூத் டீமு. அதை விட வந்து ஒரு டீமாகவே நம்ம உருகி கொடுத்த நம்ம சித்து பிரதராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஹீரோயின்ஸ் அத்தனை பேரும், ஏகன் பிரதர் அடுத்த படத்தோட ஹீரோ, அவங்க அந்த கம்பெனியோட அடுத்த பட ஹீரோ, அவரோட சன்னு, எல்லாம் பேஷனேட்டாக வேலை பார்த்தாங்க. இந்த படத்தோட வெற்றி இந்த படத்துக்கானது தாண்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தவங்களோட பேஷனை சம்மந்தப்பட்டது. ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நேச்சருக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஷூட்டில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் தான் தெரியும் நேச்சர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ போன இடத்துல எல்லாமே அப்படி ரொம்ப எங்களை டயர்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னா அருள் சார். ஸோ எந்த ஷூட் முடிஞ்சோன்னா நைட்டு கூப்பிடுவார். சார் இன்றைக்கெல்லாம் ஓகே இல்லை சார், வேறு ஏதாவது நாளைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா எதுவும் வேணுமா சார், ஓகே தானே அப்படின்னு கேட்பார். ஸோ அடுத்து இந்த படத்தை வந்து உங்களுக்கெல்லாம் கொண்டு சேர்த்துனா சக்திவேலன் சார், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் மேடை, எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மேடை. இதில் முக்கியமாக நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, ஏன்னா எல்லா டீம்லேயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் கொலீக்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே பேஷனேட்டடாக தான் இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி வந்து என்னோட ஆஸ் அ கம்போசராக, ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு பின்னாடி நிறையா மியூசிஷியன்ஸ் அண்ட் என்னோடய டீம், ரெக்கார்டிங் இன்ஜினியர்ஸ்லேருந்து மியூசிஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு போட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் கலெக்டிவாக போட்ட எஃபர்ட் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி நான் லைக் இங்கே நிற்கிறேன். To be a part of this movie, like the 50th day, so to be a part is, I'm really happy. And என்னை இதோட ஒரு பார்ட் ஆகின ஹரி அண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் யூ so much. And then our producer, thank you sir. Then I have to thank Rio for making me so comfortable in the set. And now, like everybody said, I did well. So the first main reason is Rio for that, because I didn't have any tension. I was so friendly in the set, and adunala I could do better. And Hotelkar, he made me do this. So actually enoda tutor, he's my coach. So thank you so much. Without you I couldn't do it. So for everybody who came here, thank you so much. Thank you. Because of you, we are successful here. For the Joe team, thank you. Nama whole team le, nama director, thank you so much. I want to thank him first of all. He is the Dhoni of our film, because he is very cool. Rambo cool minded irukanga, Rambo emotions ulle vekka, he'll keep all the emotions within himself, and give freedom to everyone like how Dhoni does. And that is why with the captainship of Dhoni, India has always been winning. Adhe madri da Joe has always been winning. Adhe madri da nama Virat Kohli, Rio Raj, he is the biggest support of this movie. Motivator. திடீர்னு ரியோ ஒரு நாள் கால் பண்ணி, மலை படத்தில் ஒரு ரோல் இருக்குது, படத்தில் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அதை வந்துட்டு பண்ணிடுவேன். நானும் சரி வெயிட்டாக இருக்கும் இதை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். உண்மையாலுமே அந்த படத்தில், இந்த ஜியோ படத்தில் அந்த ரோலுக்கு நான் எங்கே போனாலும் என்னால் பெருமையாக அந்த படத்தில் இந்த ரோலை நான் வாழ்ந்திருக்கேன், நடிச்சிருக்கேன்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு மனசு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லாருமே வந்து
தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் படம் பார்ப்பாங்க. அவங்க வந்து அந்த படத்தை ஸ்டேட்டஸாக போடுவாங்க, எனக்கும் ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க. ஆனால் என்னால் ஷேரே பண்ண முடியாது. கேட்கும்போதுலாம் இதை நீ ஷேர் பண்ணால் கிளைமேக்ஸில் வந்து நீ தான் தெரிஞ்சிடும் ஷேரே பண்ணாமல் விட்டாங்க. போஸ்டர்லையும் இல்லை. வெளியே போனால் நான் ஜோன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், படத்தில் உங்களை பார்க்கவே இல்லை, எதுலேயுமே ப்ரமோஷன்லேயே இல்லை. இல்லைங்க, என்ன சர்ப்ரைஸ் கேரக்டர்னே வச்சுட்டாங்க. விக்ரம் படத்தில் சூர்யா சார் வந்ததை கூட எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க. இந்த படத்தில் என்ன அப்படி போட்டு மறைச்சு வச்சு இன்னைக்கு வரைக்குமே பாருங்க. இப்போ கூட வந்து நான் வெளியே போனால் படம் 50 days போயிடுச்சு. ஓ நீங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்களா, நான் தாங்க நெகட்டிவ், நான் தாங்க வில்லன் அப்படின்னு மாதிரி இருக்குது. அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இந்த டீமே ரொம்ப எல்லாருமே சொன்ன மாதிரி யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் இல்லை, எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜோ 50th டே இந்த படத்தில் இருக்க அந்த ட்ரெய்லரில் வச்ச டைலாக் தான் இந்த மொத்த படம். நமக்கு பிடிச்சது பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும், நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதாவது பண்ணும்போது தான் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக, எங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்காகவும் மாற்றி நாங்கள் எல்லாரும் எங்களுக்காக பண்ணிக்கிட்ட படம் தான். நாங்கள் எல்லாரும் எங்களுக்காக மட்டும் பண்ணாமல் திருப்தியாக ஆடியன்ஸ் இந்த தேட்டர்லேருந்து வெளியே போகணும் அப்படின்னு யோசிச்சு பண்ண படம். ஸோ இந்த வெற்றி, இந்த 50வது நாள் ஜோ அப்படின்னு அந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. ஸோ என்னோட திருப்தி மட்டும் இல்லை, இந்த மொத்த டீமோட முகத்துலையுமே நீங்கள் அந்த திருப்தியை பார்க்க முடியும். அதை தாண்டி எனக்கு ஒன்று சொல்லணும், இது சொல்லாமான்னு தெரில. இங்கே இருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் இருக்க நிறைய பேர்கிட்ட நான் அதை பார்க்க முடிஞ்சுது. இங்கே வரும்போது உண்மையிலேயே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி என்னை ஹக் பண்ணி எனக்கு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வெற்றியை பார்க்கும்போது அப்படின்னு சொன்ன அந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஆத்மார்த்தமான நன்றி. உங்ககிட்ட இருந்து தான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆரம்பிச்சுது. ஸோ நீங்கள் இந்த படத்தோட ப்ரெஸ் ஷோ முடிஞ்ச உடனேயுமே இந்த படத்தோட ரிசல்ட்டை என் கண் முன்னாடி காமிச்சிங்க. ப்ரெஸ் ஷோலேருந்து இங்கேருந்து இந்த கதவை திறந்து வெளியில் போய் அடுத்த 1 ஹவருக்குள்ளார ட்வீட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் போட்ட ஒவ்வொரு சின்ன நியூஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சுது. ஆக்சுவலாக நாங்கள் நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு. டு பி ஹானஸ்ட், இந்த படத்தோட ப்ரொமோஷனை வந்து நாங்கள் ரொம்ப கரெக்டாக பண்ணோமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இந்த படத்தோட கரெக்டான ப்ரொமோஷனாக நான் பார்த்தது இங்கே இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான். இந்த படம் சக்ஸஸ்ன்றது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை நாங்கள் அந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஷோ போட்டோம். அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் போட்ட ட்வீட் அண்ட் நீங்கள் கொடுத்த நியூஸ்லேயே அது எங்களுக்கு தெரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெலிவிஷனில் என்னை பார்த்து என்னை பிடிச்சி அதில் இருந்து நிறைய பேர் இப்போ தேட்டருக்கு வந்தீங்க. முக்கியமாக மக்கள் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சி 50வது நாள் வரையுமே தேட்டருக்கு வந்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு திரைமுரசு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். Until then, it's bye from ராஜி கார்த்திக்.